2017க்கு முன்பு பெட்ரோல் டீசல் விலை என்ன, இன்னைக்கு என்ன விலை? பெட்ரோல் டீசலுக்கு இப்ப கூட நான் சொல்றேன், பெட்ரோல் டீசல் விலை அன்னைக்கு 45 ரூபாய், இப்ப சொல்றேன் 68 ரூபாய் பெட்ரோல் விலை அன்னைக்கு. இன்னைக்கு இப்ப தர முடியும் தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தடுக்கிறது உங்க முக ஸ்டாலின். இன்னைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு போடுறீங்க? தடுக்கிறது முக ஸ்டாலின். ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி இல்லன்னே உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான் நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த விஷயத்துல. பெட்ரோல் டீசலுக்கு லிக்வருக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியல, அது ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ள வரலன்னு உங்களுக்கு தெரியல. காரணம் என்ன? முரசொல்லி படிக்கிறது. தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னுடைய தம்பி தான், என்னுடைய சகோதரன் தான், ஆனா உண்மையை சொல்லிதான் ஆகணும். நீங்க உண்மை ஆராயல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவும் நீங்க தேடல. நீங்க திருவள்ளுவர் பேச்சு கேட்டிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஈவராம் சாமி பேச்சு கேட்டதுனால தெரியல. ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசல் கிடையாது. காரணம் முக ஸ்டாலின். இன்னைக்கு 68 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் 68 ரூபாயில இருந்து 69 ரூபா தான் பெட்ரோல் விலை கிடைக்கணும். 101 ரூபாய் வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலின், மம்தா, இந்த மாநில அரசுகள். எப்படின்னு விளக்கமா சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நம்ம 101 ரூபாய்க்கு போடுறோம்ல மதேஷ், டூ வீலர்ல போடுறோம்ல, இந்த 101 ரூபாய் அதுல 22 ரூபாய் மாநில அரசு, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், 22 ரூபாய் ஸ்டாலின் மாநில அரசுக்கு போகுது, 19 ரூபாய் மத்திய அரசுக்கு போகுது 101 ரூபாயில. இப்ப இந்த பேஸ் பிரைஸ், டீலர் கமிஷன் இதெல்லாம் வச்சு அந்த பேஸ் பிரைஸை மட்டும் வச்சுக்கிட்டு டீலர் கமிஷன் எடுத்துட்டு இந்த நான் சொல்ற இதெல்லாம் கழிச்சு நீங்க பேஸ் பிரைஸ்ல போட்டு இப்ப ஜிஎஸ்டில அதிகபட்ச ஸ்லாப் என்ன 18 போட்டீங்கன்னா 68 ரூபாயில இருந்து 69 ரூபாய்க்கு இன்னைக்கு நமக்கு பெட்ரோல் விலை கிடைக்கும். ஜிஎஸ்டிக்குள்ள ஒரு பார்ட் அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்ல, எதுல 19 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுதான் 19 ரூபாய் போகுது இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வந்து சொல்லுங்க. நான் சொல்றது சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஜிஎஸ்டி குள்ள. நான் அந்த ஜிஎஸ்டின்றத வரி, இதுல ஒரு வரி பெட்ரோல் டீசல்ல. இப்ப மாதேஷ் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இல்ல ஸ்டாலின் எடுத்துக்கிற 22 ரூபாய் உங்க கண்ணுக்கு தெரியல இல்ல, அப்படியே நேக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் 19 ரூபாய் எடுத்துக்கல. அப்பா இந்த அளவுக்கு மக்கள் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்நேரம் உங்களை ஷார்ப்பா பிடிப்பாங்க, எங்க பாரியா அப்படின்னு. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது இல்ல 18 பெட்ரோல் டீசல் மேல ஒரு வரி விதிக்கப்படுகிறது இல்ல, அதுல நீங்க 19 ரூபாய் எடுத்துக்கிறீங்க, இந்த மாநில அரசு 22 ரூபாய் எடுத்துக்குதுன்றீங்கல்ல. ஆமாவா? அந்த 19 ரூபாயை உங்களால ஏன் மக்களுக்கு உங்களால இது பண்ண முடியாது, அவங்க பாக்கெட்ல மறுபடியும் போட முடியாது? அதுக்குதான் 18 ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வான்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. மக்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வாப்பா, 18% போட்டுருவோம், 9% நீ எடுத்துக்கோ, 9% நாங்க எடுத்துக்கிறோம், ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வான்னு சொல்லுது. ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு வருமானம் போயிடும். வருமானம் இதுதானே, அதுவும் வரிதானே, வளர்ச்சிக்கான வரிதானே. அதுல வளர்ச்சி என்ன பண்ணி நீங்க 55 லட்சம் கோடி எடுத்தா மட்டும் வளர்ச்சி, 55 லட்சம் கோடியில 50% நீங்க எடுத்துக்கிட்டீங்க. சரி ஓகே, நாங்க எடுத்துக்கிட்ட 50% மறுபடியும் உங்களுக்கு மாநில அரசுக்கு தான் கொடுத்துருக்கோம் 41%.